Good morning, champion. This is Professor R. Suren from Government College of Technology. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆபரேஷன் ரிசர்ச் அண்ட் இண்டஸ்ட்ரி இன்ஜினியரிங்ல சம் ஆஃப் தி क्वेश्चंस பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து என்ன கேக்குறாங்கன்னா the activity that can be delayed without affecting the execution of immediate succeeding activity. அதாவது ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம டிலே பண்ணலாம், ஆனா பக்கத்துல இருக்க ஆக்டிவிட்டியை அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? எதை வச்சு அதை கண்டுபிடிப்போம்? The activity that can be delayed without affecting the execution of immediate succeeding activity. அது பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோட்டை வச்சு கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஃப்ரீ ஃப்ளோட்டை வச்சு we can find out. So ஃப்ரீ ஃப்ளோட்டுக்கான விளக்கம் இதுதான். ஆனா என்ன அப்படின்னா இதை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க அப்படின்றது தெரியும். இதே போல ஒவ்வொரு இதுக்கும் வந்து நமக்கு விளக்கம் இருக்கும். ஸோ அதை வந்து ஒன்னொன்னா கொஸ்டின் வரும்போது பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் இஸ் ஃப்ரீ ஃப்ளோட். பி வந்து 75% வந்து கரெக்டா இருக்காங்க. கொஞ்சம் பேர் வந்து 25% வந்து இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் சொல்லியிருக்காங்க. ஆனா யாருமே டோட்டல் ஃப்ளோட் சொல்லல. எத்தனை பேர் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் த குவாண்டம் ஆஃப் மோல் ரிசல்ட். 3-4 பேர் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட், if a non-redundant constraint is removed from the LP problem. ஒரு நம்ம constraint அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா வாழ்க்கையில நம்ம வந்து we have to know the boundary, we have to know the constraint. constraint இருக்க feasible region வந்து ஸ்மாலர் ஆகும். நம்ம டுவர்ட்ஸ் கோலை நோக்கி போவோம். அப்படியே ஒரு கோல் இருக்குன்னா நம்ம எதை கண்டுபிடிக்கணுமோ அதை நோக்கி போவோம். அதான் கன்ஸ்ட்ரைண்டோட மிகப்பெரிய நன்மையான விஷயம். கன்ஸ்ட்ரைண்ட் இருந்ததுன்னா feasible region will become smaller. ஆனா நான் ரிடண்டன்ட் கன்ஸ்ட்ரைண்ட் நம்ம ரிமூவ் பண்ணோம்னா, ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் எடுத்தோம்னா என்ன ஆகும் எல்பி ப்ராப்ளம்லன்னா feasible region will become longer. வந்து feasible region வந்து நமக்கு லாங்கரா வரும் அப்படின்றது தெரியும். லார்ஜர். அதுதான் நம்ம அடுத்தது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 33% தான் கரெக்டா எழுதிருக்காங்க. வெர்சடைலா நன் ஆஃப் த அபோவ் நிறைய பேர் போட்டிருக்காங்க, 33% போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டும் சேர்ந்து 33% போட்டிருக்காங்க. இப்போ என்ன அர்த்தம்னா இந்த கொஸ்டின் வந்து கிளாரிட்டி வந்து நிறைய பேருக்கு மிஸ் ஆகுது. இந்த கன்ஸ்ட்ரைண்டோட பண்பு என்ன அப்படின்றது மிஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கன்ஸ்ட்ரைண்டோட பண்பு என்ன? கன்ஸ்ட்ரைண்டோட பண்பு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம இந்த கேள்விக்கு விளக்கம் அளிக்கணும். இந்த கேள்வி மூலமா நம்ம என்ன ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் நம்மள டுவர்ட்ஸ் அந்த கோல், டுவர்ட்ஸ் அந்த சொல்யூஷன் நோக்கி நகர்த்துது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் கன்ஸ்ட்ரைண்டை ரிமூவ் பண்ணா என்னோட feasible region தான் என்னோட சொல்யூஷன். அப்ப என்ன ஆகும்னா அது பெருசாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ நம்ம அடுத்த கேள்வி பார்ப்போம். இப்ப ஒரு during the iteration while moving from one solution to the degeneracy may occur. இப்ப iteration பண்ணும்போது during the iteration while moving from one solution to the degeneracy may occur. எப்போ வந்து degeneracy occur ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா when two or more occupied cell on the closed path with minus sign or type for the lower circled value அப்படின்றாங்க. During iteration while moving from one solution to the degeneracy condition. So நம்ம ஒரு சொல்யூஷன்ல இருந்து சொல்யூஷன் கிடைக்கிற தன்மையில இருந்து degeneracy condition போனோம் அப்படின்னா நமக்கு வந்து two or more occupied cell on the closed path with minus sign or light for the lowest circled value அப்படின்றது கண்டிஷன். ஒரு degeneracy conditionக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா two or more occupied cell on the closed path with minus sign or tied for the lowest critical circled value. So நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த இது அப்ரிஷியேட் பண்ணலாம். இந்த degeneracy condition நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா 100% கரெக்டா எழுதிருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் காம்ப்ளிமெண்டரி ஸ்லாக்னஸ் அப்படின்னு ஒரு இருக்கு. பிரின்சிபல் ஆஃப்
காம்ப்ளிமெண்டரி ஸ்லாக்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரின்சிபல் ஆஃப் காம்ப்ளிமெண்டரி ஸ்லாக்னஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் ஸ்டேட்ஸ் தட் primal slack into dual main equal to 0. primal main into dual surplus equal to 0. ரெண்டுமே கம்பைன் ஆகி தான் வரும். இது ரெண்டு தான் வந்து பிரின்சிபல் ஆஃப் காம்ப்ளிமெண்டரி ஸ்லாக்னஸ் அப்படின்றது தெரியும். இப்ப நம்ம பிரைமலும் டியூவலும் கம்பைன் பண்றாங்க. காம்ப்ளிமெண்டரி ஸ்லாக்னஸ்ல பிரைமலும் டியூவலும் கம்பைன் பண்றாங்க. சோ நம்ம கம்பைன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைமலும் டியூவலும் கம்பைன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேரியபிள் வந்து பிரைமலா இருக்கணும், இன்னொரு டியூவலா இருக்கணும். ஒரு வேரியபிள் பிரைமலா இருக்கணும், இன்னொரு டியூவலா இருக்கணும். சோ ஏதோ ஒண்ணுத்துல மெயின் கண்டிப்பா இருக்கு. அப்புறம் டியூவல் மெயினோட ஜோடி சேர்றோம் வந்து பிரைமரி ஸ்லாக், பிரைமல் மெயினோட ஜோடி சேர்றோம் டியூவல் சர்ப்ளஸ். சோ அது தெரிஞ்சுக்கணும். சோ both A and B is the right answer. சோ 100% நம்பரும் கரெக்டா எழுதிருக்காங்க இந்த क्वेश्चनக்கு. இப்ப டம்மி ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டம்மி ஆக்டிவிட்டினா நமக்கு டம்மி அப்படின்றது வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஞாபகம், இட் ஷோஸ் த precedence, it gives the precedence relationship அப்படின்றது தான் வந்து நம்ம ஞாபகம். it gives the precedence relationship of the next activity அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சோ இந்த டம்மினாலே அந்த precedence-ன்ற வார்த்தை வந்து நம்ம ஞாபகம், precedence relationship கொடுக்கும் அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். it does not consume the time and sources. டம்மி ஆக்டிவிட்டிக்கு டைம் தேவையில்ல, சோர்ஸ் தேவையில்ல, சரிங்களா? it is a precedence. இப்போ எங்க வந்து என்ன கேக்குறாங்கன்னா, two parallel activities have the same tail and head event. a dummy activity is used in the network diagram when எப்ப வந்து யூஸ் பண்ணுவான்னு கேக்குறாங்க. when two parallel activity have the same tail and head events. same tail and head events தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு கண்டிஷன். the chain of activities may have common event இருந்தாலுமே yet be independent by themselves அப்படின்னா நம்ம இந்த dummy activity யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். டம்மி ஆக்டிவிட்டி எப்ப யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு parallel activity சேம் டெய்ல் அண்ட் ஹெட் ஈவென்ட் தான் யூஸ் பண்ணலாம். செயின் ஆஃப் ஆக்டிவிட்டி மே ஹேவ் எ காமன் ஈவென்ட், எட் பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் தெம்செல்ஸ், இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும் அப்படின்றதா அப்ப யூஸ் பண்ணலாம் டம்மி ஆக்டிவிட்டி. ஆனா மோஸ்ட்லி நமக்கு என்ன கேட்பாங்கன்னா, டம்மி ஆக்டிவிட்டினா நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, precedence relationship does not consume time and resources அது கேட்பாங்க. So unoccupied cell in the transportation method. So unoccupied cell வந்து இந்த transportation method வந்து is analogous. எதுக்கு அனலகஸா இருக்கும் அப்படின்றது எப்பவுமே வந்து நமக்கு ரெண்டு விஷயம் இருக்குன்னா அது எது அனலகஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் மெத்தட்ல அன்ஆக்குபைட் செல் அப்படி இருக்குன்னா அது எதுக்கு அனலகஸா இருக்கும் அப்படின்னா, வேரியபிள் நாட் இன் த பி காலம் இந்த சிம்ப்ளெக்ஸ் டேபிளுக்கு வந்து அனலகஸா இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அன்ஆக்குபைட் செல் இருக்கு அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம்னா, சிம்ப்ளெக்ஸ்ல வந்து ஒரு பி காலம்ல நமக்கு வேரியபிள் இருக்காது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து நெட்வொர்க் மாடல். நெட்வொர்க் மாடல் வந்து என்னென்ன அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கும் நெட்வொர்க் மாடல்ல? நெட்வொர்க் மாடல்ல என்னென்ன அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கும், நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், நெட்வொர்க்ல நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பூர்த்தி செய்யணும்னா பி, ரெண்டாவது வந்து சி, மூணாவது வந்து எஸ். எஸ். ஸோ பிசி எஸ். ஸோ இதான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். பி ஃபார் பிளானிங், சி ஃபார் கண்ட்ரோலிங் அண்ட் எஸ் ஃபார் ஷெட்யூலிங். நெட்வொர்க்ல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெட்வொர்க்ல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பிளான் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம், ஷெட்யூல் பண்ணலாம். இதான் வந்து ஒரு நெட்வொர்க் பண்றதுக்கான, நெட்வொர்க்ல நம்ம பண்றதுக்கான, நெட்வொர்க்ல ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கான அட்வான்டேஜ் தான். பிளான் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம், ஷெட்யூல் பண்ணலாம். ஸோ இது 100% வந்து இது பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா இது ஆல் ஆஃப் தி அபோவ், இதனால 100% கரெக்டா எழுதிருக்காங்க. ஆனா நம்ம ஆல் ஆஃப் தி அபோவ் எல்லாம் பாத்தீங்கன்னா கான்செப்டை லேர்ன் பண்ணிக்கலாம். ஆல் ஆஃப் தி அபோவ் எல்லாம் நம்ம கான்செப்டை லேர்ன் பண்ணலாம்.
which cost vary with the order quantity. ஒரு ஆர்டர் பண்ண போறோம் அப்படின்னா எந்த காஸ்ட்லாம் மாறும்? நம்ம ஒரு பொருளுக்கு ஆர்டர் பண்றதுக்கும் 10 பொருளுக்கு ஆர்டர் பண்றதுக்கும் 100 பொருளுக்கு ஆர்டர் பண்றதுக்கும் மாறும். ஸோ யூனிட் காஸ்ட் கண்டிப்பா மாறும். ரீஆர்டர் காஸ்ட், ஆர்டர் பண்ணும்போது ரீஆர்டர் காஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்கு, அதுவும் கண்டிப்பா மாறும். ஏன்னா ஆர்டர் குவான்டிட்டின்றப்ப அது ரீஆர்டரும் அது சம்பந்தப்பட்ட விஷயம் தான், அதுவும் மாறும். அடுத்தது ஹோல்டிங் காஸ்ட். ஹோல்டிங் காஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து கேரியிங் காஸ்ட் அப்படின்னு அர்த்தம். மேக் எ நோட் ஆஃப் இட். ஹோல்டிங் காஸ்ட்டுக்கு இன்னொரு பேரு கேரியிங் காஸ்ட். இப்ப இந்த ஹோல்டிங் காஸ்ட், இப்ப நமக்கு ஹோல்டிங் காஸ்ட் எப்படி இது வரும்? ஹோல்டிங் காஸ்டும் ஆர்டரிங் காஸ்டும் ரெண்டும் தொடர்புடையது தான். ஒரு ஃபார்முலால இஓக்யூ ஃபார்முலால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இஓக்யூ ஃபார்முலால எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி சொல்லுவாங்க. அதுல எப்படி வந்து நமக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஓக்யூ ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி சொல்லுவாங்க. இதுல என்ன வரும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2t s whole divided by c. So இதான் வந்து EOQ. இப்ப D னா டிமாண்ட், S னா செட் ஆஃப் காஸ்ட் ஆர் ஆர்டரிங் காஸ்ட், C னா கேரியிங் காஸ்ட் ஆர் ஹோல்டிங் காஸ்ட். சோ இவனும் தொடர்புடையது தான். ஆர்டரிங் காஸ்டும் கேரியிங் காஸ்டும் தொடர்புடையது. அப்ப ஆல் ஆஃப் தீஸ்ன்றது இது. சோ இந்த क्वेश्चन மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுனா ஆர்டர் குவாண்டிட்டி மாத்தினா என்னென்னலாம் மாறும் அப்படின்னு கத்துக்கிறோம். ரெண்டாவது விஷயம் வந்து ரெண்டும் தொடர்பு, இந்த மூணு தொடர்புடையதுன்னு கத்துக்கிறோம். அப்புறம் இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு, டோட்டல் காஸ்ட் ஒரு ஃபார்முலா இருக்கு. டோட்டல் காஸ்ட், மினிமம் டோட்டல் காஸ்ட் ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலாவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே ஒரு நாள் பொழுதுல எத்தனை ஃபார்முலா படிக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். மினிமம் டோட்டல் காஸ்ட் என்ன ஃபார்முலா அப்படின்னா அதுவும் ஸ்கொயர் ரூட் தான். டோட்டல் காஸ்ட் வேற, மினிமம் டோட்டல் காஸ்ட் வேற. டோட்டல் காஸ்ட் ஃபார்முலா வந்து வேற இருக்கும். இது வந்து நல்லா நோட் பண்ணீங்க. மினிமம் டோட்டல் காஸ்ட் இப்ப 2D S. சோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நமக்கு முக்கியமானது. ஒரு இன்வென்ட்ரியில நம்ம கேக்குறாங்க அப்படின்னு வச்சுங்களேன், அப்ப எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அண்ட் மினிமம் டோட்டல் காஸ்ட் முக்கியம். இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து நமக்கு யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஒரு 2 மார்க்ல இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் படிச்சாலே 2 மார்க் ஒன்னு கேதர் பண்ணலாம். an iteration of simplex method. சோ நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐட்ரேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம இந்த क्वेश्चन வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல யூஸ் பண்றோம். இது ப்ராப்ளம் வந்து என்ன சொல்றாங்கன்னா மினிமைசேஷன் ப்ராப்ளம் அப்படின்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். அதுல மினிமைசேஷன். a variable in the current basis is replaced with another variable. எப்ப வந்து ஒரு வேரியபிளை ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா கரண்ட் பேசிஸ்ல இருக்க வேரியபிளை இன்னொரு வேரியபிள் ரீப்ளேஸ் பண்றது எப்போ? சோ சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் மினிமைசேஷன் ப்ராப்ளம் ரீப்ளேஸ் பண்ண போறோம். என்ன பண்ணணும் அப்படின்னா a negative Cj minus Zj வேல்யூ இருந்தா நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இது. எப்போ வந்து நெகட்டிவ் வருதோ அப்ப ரீப்ளேஸ் பண்ணலாம். நம்ம பாசிட்டிவா இருக்க வரைக்கும் நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த வேல்யூ வந்து நெகட்டிவ் ஆச்சுன்னா மாத்து அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நெகட்டிவ் Cj minus Zj வேல்யூ வந்துச்சுன்னா நம்ம என்னன்னா சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல மினிமைசேஷன் ப்ராப்ளம்ல அந்த வேரியபிள் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் வித் another வேரியபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது என்னன்னு பார்ப்போம். இப்ப இது ஒரு சூப்பரான क्वेश्चन. அதாவது இன்வென்டரி கண்ட்ரோல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு கான்செப்ட் தான் நான் படிக்கணும் சார். ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்லுங்க சார். இந்த நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி ப்ராப்ளம் இதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க படிப்படியா கேள்விக்கு பதில் அளிக்கணும். கடைசி அந்த 14வது கேள்விக்கு பதில் சொல்லும்போது உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுப்போம் அப்படின்வாங்க. அப்ப நேரடியாவே அந்த 14வது கேள்வி கேட்டுருங்களேன், பேசாம நான் 1 கோடி வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்வாங்க.
சோ அந்த மாதிரி ஒரு சாப்டருக்கு ஒரே ஒரு கேள்வி தான் படிக்கணும் அப்படின்னா, ஒரு சாப்டருக்கு ஒரே ஒரு கேள்வி தான் படிக்கணும்னா இந்த கேள்வியை நீங்க எடுத்துக்கலாம். என்ன இந்த கேள்வியோட மகத்துவம் அப்படின்னா, இப்ப எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. எக்கனாமிக் இஓக்யூ. இஓக்யூல இந்த ஆர்டரிங் காஸ்ட், ரீஆர்டர் காஸ்ட் வந்து எப்படி எதை சார்ந்திருக்கும்? இப்ப எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டினாலே வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டில என்ன இருக்குன்னா, வாட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னா, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டிக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டரிங் காஸ்ட் or setup cost that is equal to holding cost or carrying cost. அது ஈக்குவலா இருக்கும். எக்கனாமிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்கனாமிக் அப்படின்ற வார்த்தையில நம்ம பிட் எங்க வைக்கிறோம் அப்படின்னா இ ஈக்குவல். சரியா? எக்கனாமிக்ன்றதுல இ, இ ஃபார் ஈக்குவல். ஈக்குவல். இ ஃபார் ஈக்குவல். வெறும் ஈ மட்டும் ஞாபகம் வச்சுட்டு ஈக்குவல் ஞாபகம் வச்சு கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னா கியூவும் சேர்த்துங்க. ஈக்குவல். ஈக்யூனா ஈக்குவல். எது ஈக்குவலா இருக்கும்? Ordering cost is equal to holding cost. எது ஈக்குவலா இருக்கும்? ஆர்டரிங் காஸ்டும் Holding cost. ஹோல்டிங் காஸ்டும். ஆர்டரிங் காஸ்ட்க்கு இன்னொரு பேர் செட்டப் காஸ்ட், ஹோல்டிங் காஸ்ட்க்கு இன்னொரு பேர் கேரிங் காஸ்ட். Carrying cost. வந்து நீங்க பண்ணா இந்த ஒரு கேள்வி வந்து இட்ஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. ஒரு எக்ஸாம் ஹால்ல இந்த क्वेश्चन கேட்கணும் அப்படினா, ஒரு இஓக்யூல ஒரு क्वेश्चन கேட்கணும் வச்சுங்களேன், எப்படா இஓக்யூ வரும்? நல்ல கேள்வி. சரியா? ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும். எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டில இருக்கும், அது 1000 கேள்வி இருக்கும். 1000 கேள்வி இருந்தாலும் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும் அப்படின்னா நம்ம இந்த கேள்வி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நம்ம இது பண்ண வேண்டிய கேள்வி வந்து ஸ்லாக் அப்படின்ற ஒரு விஷயத்த கேக்குறாங்க. ஸ்லாக் ஃபார் an ஆக்டிவிட்டி. அதாவது நமக்கு என்னன்னா, ஸ்லாக்ன்றது வந்து எப்ப வந்து கண்டுபிடிப்போம்? ஸ்லாக் ஒரு ஆக்டிவிட்டிக்கு ஸ்லாக் இருக்கு, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப ஸ்லாக்னா என்ன அப்படின்றது தான் இந்த கேள்வியோட இது. ஸ்லாக்னா என்ன? ஸ்லாக் அப்படின்றது ஒரே ஒரு ஃபார்முலா தான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க ஃபார்முலா LF மைனஸ் LS-ஆ, LF மைனஸ் LS-ஆ, EF மைனஸ் ES-ஆ, இல்ல LS மைனஸ் ES-ஆ அப்படின்றது தான் கேள்வி. இப்ப இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்லாக்கை பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன தெரிஞ்சீங்கன்னா, லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் LST தான் படிப்போம். ஸ்டார்டிங் டைம் டு த earliest Start time. starting time. LST minus EST அப்படின்றது. அப்ப LF minus LS வராதா? அதான் Lனா இதான் வரும். E ல எப்படி வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கேயும் S, இங்கேயும் S. அதான் LS minus ES. இல்ல வேற மாதிரி சொல்லலாம். L F T minus E F T. F T. So நீங்க நல்லா பாருங்க, இவன் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் மாறணும், மத்த ரெண்டு லெட்டரும் சேமா இருக்கு பாருங்க. FT இங்க FT, இங்க ST, இங்க ST. ஆனா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் மாறுது. இங்க L, இங்க E. ஸ்லாக்னா LST minus EST சொல்லலாம், இல்ல LFT minus EFT ன்னு சொல்லலாம். That is the meaning of slack. Slack எது கண்டுபிடிப்பாங்க
அப்படின்னா அது ஒரு ஆக்டிவிட்டிக்கு கண்டுபிடிப்பாங்க. ஸ்லாக் யாருக்கு சம்பந்தப்பட்டவன்? அவன் ஆக்டிவிட்டிக்கு சம்பந்தப்பட்ட. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அவன் ஆக்டிவிட்டி தான் தொடர்புடைய எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அப்படியே ஸ்லாக்கோட சென்டர் லெட்டர் என்ன இருக்கு? ஏ இருக்கு. அப்ப அவன் ஸ்லாக்ன்றவன் ஆக்டிவிட்டியோட தான் தொடர்புடையும். ஸ்லாக் யாருக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டிக்கு தான் சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்லாக் வந்து ஆக்டிவிட்டிக்கு தான் சொல்லணும். ஸ்லாக் வந்து ஆக்டிவிட்டி தான் சொல்லணும். ஸ்லாக்கு 2 ஃபார்முலா இருக்கு. சோ 2 ஃபார்முலாவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு தெரியும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்ப்போம். இது பாத்தீங்கன்னா 63% கரெக்டா எழுதிருக்காங்க. சோ இட் இஸ் ஈஸியஸ்ட் क्वेश्चन அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப இது வந்து if an opportunity cost is used for an unused cell to get the optimality conditionல வந்து என்ன அப்படின்னா optimality condition தான் இங்க டிஸ்கஸ் பண்றாங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆனது ஒரு அன்யூஸ்ட் செல்ல வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட அன்யூஸ்ட் செல்ல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அது ஆப்டிமாலிட்டியா இருக்கணும் அப்படின்னா இட் should be a most negative number அப்படின்றது தான் ஆன்சர். இட் should be a most negative number. இப்ப இது இந்த விஷயங்கள்லாம் என்ன எப்ப புரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ப்ராப்ளம் இது ரிலவெண்டான ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் த டேட்டா. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட அன்யூஸ்ட் செல்ல நம்ம யூஸ் பண்றோம்னா அது ஆப்டிமாலிட்டியா இருக்கும்னா இட் should be a most negative number அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணீங்க. அப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு it will be easier. இது நல்ல ஃபேமஸான क्वेश्चन. டியூவல் பிரைமருக்கு ரிலேஷன் கேட்பாங்க. டியூவல் பிரைமரும் வந்து எப்படின்னா ரீசெண்டா ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு எனிமி அப்படின்னு சொல்லிட்டு. எனிமி அப்படின்னா என்ன அர்த்தம்? they must be opposite. சரியா? இப்ப டியூவல் வந்து அன்பவுண்டட் சொல்யூஷனா இருக்கான் அப்படின்னா டியூவல் வந்து அன்பவுண்டட் சொல்யூஷனா இருக்கா கண்டிப்பா பிரைமல் வந்து அன்பவுண்டட் சொல்யூஷனா இருக்க மாட்டான். சரியா? பிரைமல் வந்து அன்பவுண்டட் சொல்யூஷனா இருக்க மாட்டான். எப்பவுமே தெரிஞ்சீங்க நன் ஆஃப் த அபவ் வந்தா நன் ஆஃப் த அபவ் வந்து மேக்ஸிமம் கேஸ்ல இருக்கவே இருக்காது. இப்ப நம்ம we have to decide that primary வந்து feasible சொல்யூஷனா நோ feasible சொல்யூஷனா அப்படின்னு பார்க்கும்போது பிரைமல் வந்து நோ feasible சொல்யூஷன். இது அன்பவுண்டடா இருந்தா இவன் நோ feasible. அன்பவுண்டட்ன்றது வந்து பவுண்டரி இல்லாம இருக்கிறது அன்பவுண்டட் சொல்யூஷன். நோ feasible கரெக்டான வேல்யூ கிடைக்காது feasible சொல்யூஷன். சோ அன்பவுண்டட்னா டியூவல் அன்பவுண்டடா இருந்தா பிரைமல் வந்து நோ feasible சொல்யூஷன். you have to register in the mind. நீங்க அப்படியே சொல்ல நீங்க அந்த flow notes எடுத்துட்டே வாங்க. then it will be useful for you. இப்ப யூனிட் காஸ்ட் வந்து ரைஸ் ஆகுது. இது நல்ல ஃபேமஸான क्वेश्चन. இது வந்து ரொம்ப சூப்பரான क्वेश्चन, ஃபேமஸான क्वेश्चन. ஒரு யூனிட் காஸ்டோட விலை வந்து ஏறிட்டே இருக்கு அப்படின்னா ஆர்டர் குவாண்டிட்டி வந்து யூனிட் காஸ்ட் ரைசஸ் அப்படின்னா ஆப்டிமம் ஆர்டர் குவாண்டிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இப்போ ஒரு காஸ்ட் வந்து நமக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காஸ்ட் வந்து நமக்கு இப்போ ஒரு கிராஃப் போடுறோம்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு காஸ்ட் வந்து இது இப்படி வரும். இன்னொரு காஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன். அது கர்வு, இது ஸ்ட்ரெயிட் லைன். இது ஒரு ஹைப்பர் போல மாதிரி போட்டுக்கலாம். அது ஸ்ட்ரெயிட் லைன். இதான் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் காஸ்ட்டுக்கான டயக்ராம். இது காஸ்ட் டயக்ராம். இப்போ என்னன்னா என் குவான்டிட்டிய அதிகப்படுத்த இங்க காஸ்ட் ஒருத்தனுக்கு குறையுது. யாருக்கு குறையுது? இவன் வந்து குறைஞ்சிக்கிட்டே போறான். இன்னொருத்தனுக்கு ஏறுது. இவன் ஏறுறான். ஸ்ட்ரெயிட் லைனா போறது வந்து ஏறுது. இன்னொருத்தன் கர்வா வரவன் வந்து இறங்குது.
ஸோ இந்த பாயிண்ட் கரஸ்பாண்டிங் பாயிண்ட் தான் வந்து அதை வந்து நான் கீழே ப்ரொஜெக்ட் பண்ணனா அதுக்கு பேர் என்னது எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. அதை நான் ப்ரொஜெக்ட் பண்ணனா ப்ரொஜெக்ட் பண்றதுல கிடைக்கத்தான் வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. இந்த கருவை தான் கேள்வியா ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்னன்னா புரிஞ்சுக்கணும்னா இந்த கருவை தான் கேள்வியா ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. எப்பவுமே படம் பார்த்து கதை சொல்க அப்படி சொல்லுவாங்க. யார் இன்ஜினியர் அப்படின்னு என்னோட விளக்கத்தை கேட்டீங்கன்னா யாரு படம் பார்த்து கதை சொல்றானோ அவன் தான் இன்ஜினியர். சரியா? இப்ப இந்த படம் என்ன சொல்லுதுன்னா ஒரு காஸ்ட் ஏறுது ஒரு காஸ்ட் இறங்குது. இந்த யூனிட் காஸ்ட் வந்து இதுவாகும்போது அந்த ரைஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் குவான்டிட்டி டிக்ரீசஸ், ஆப்டிமல் ஆர்டர் குவான்டிட்டி டிக்ரீசஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க ஃபார்முலா இஓக்யூக்கு ஃபார்முலா ஆப்டிமல் ஆர்டர் குவான்டிட்டினா இஓக்யூ தான் ஃபார்முலா. இஓக்யூல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா EOQ equal to formula என்ன formula சொன்ன root of 2ds by square c. root of 2ds 2 into demand square c. root of 2d ds yes divided by c by c. இந்த ஃபார்முலால என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலால என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த c ல தான் யூனிட் காஸ்ட் வந்து வரும். இங்க தான் வந்து யூனிட் காஸ்ட் இருக்கும். இந்த c கண்டுபிடிக்கும் போது தான் நம்ம யூனிட் காஸ்டால பெருக்கும். இந்த c கண்டுபிடிக்கும் யூனிட் காஸ்டால பெருக்கும். சோ நம்ம யூனிட் காஸ்டால பெருக்கும் போது இப்ப யூனிட் காஸ்ட் கீழ இருக்கும் அப்படின்னு தெரியும். இப்ப யூனிட் காஸ்ட் வந்து ரைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. யூனிட் காஸ்ட் வந்து எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கானா கேரிங் காஸ்ட்ல தான் ஒளிஞ்சிட்டு இருப்பான். சோ யூனிட் காஸ்ட்டுக்கும் யூனிட் காஸ்ட் ரைஸ் ஆனா கண்டிப்பா கேரிங் காஸ்ட் ரைஸ் ஆகும். யூனிட் காஸ்டும் கேரிங் காஸ்டும் தொடர்புடைய வேண்டனால யூனிட் காஸ்ட் ரைஸ் ஆனா கண்டிப்பா கேரிங் காஸ்ட் ரைஸ் ஆகும். கேரிங் காஸ்ட் ரைஸ் ஆச்சுன்னா அப்ப இஓக்யூ என்ன ஆகும்? டிகிரீஸ் டிகிரீஸ். சரியா? இட் வில் டிகிரீசஸ் அப்படி. சோ இதான் இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர். இட் வில் டிகிரீசஸ். மோடினா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி கிடையாது. இது மாடிஃபைட் டிஸ்ட்ரிபியூஷன் அல்காரிதம் அப்படின்னு சொல்றாங்க. மாடிஃபைட் டிஸ்ட்ரிபியூஷன் அல்காரிதம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் சால்விங் எ அசைன்மெண்ட் ப்ராப்ளம் மோடி அல்காரிதத்தை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றாங்க. மோடி அல்காரிதம்ன்றது ஒரு இந்த டேம் நம்ம கத்துக்கிறோம். மோடி அல்காரிதத்தை யூஸ் பண்ணும்போது எங்க யூஸ் பண்றோம்? மோடி அல்காரிதத்தை எங்க யூஸ் பண்றோம்னு கேட்பாங்க. எங்க யூஸ் பண்றோம்? அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். இதுல வந்து நம்பர் ஆஃப் டம்மி அலோகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப நம்பர் ஆஃப் டம்மி அலோகேஷன் நீட் டு பி ஆடட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் n-1. நம்பர் ஆஃப் டம்மி அலோகேஷன் நீட் டு பி ஆடட் வந்து n-1. சரியா? நம்பர் ஆஃப் டம்மி அலோகேஷன் நீட் டு பி ஆடட் வந்து n-1. அடுத்தது டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம் வந்து இரண்டு வகைப்படும். டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம் வந்து இரண்டு வகைப்படும் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன அப்படின்னா ஒரு வகை வந்து பேலன்ஸ் டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம், இன்னொரு பக்கம் அன்பேலன்ஸ் டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம் வந்து இரண்டு வகைப்படும். One type of problem is called as balanced problem. Other type of problem is called as unbalanced transportation problem. The balanced transportation problem அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா balanced transportation problemனா என்னன்னு பாத்தீங்கன்னா supply equal to demand. Supply S ன்னு வெச்சோம்னா number of supply equal to total supply equal to total demand. அன்பேலன்ஸ்னா என்னன்னா சப்ளை ரெண்டு கேஸ் இருக்கலாம். கிரேட்டர் தென் டிமாண்டா இருக்கலாம், அதுவும் அன்பேலன்ஸ் டிரான்ஸ்போர்டேஷன் தான். இல்ல லெஸ் தென் டிமாண்ட், சப்ளை லெஸ் தென் டிமாண்ட் இருந்தாலும் அதுவும் அன்பேலன்ஸ் டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம். சோ இது ரெண்டும் அன்பேலன்ஸ் டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம். ஆனா அந்த ஒண்ணு ஈக்குவலா இருந்தா இது
சோ இங்க என்னன்னா ஈக்குவல் அப்படின்னு பாக்குறோம். ஈக்குவல்னால என்ன அர்த்தம்? பேலன்ஸ்டு. பேலன்ஸ். சோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஈக்குவல் அப்படினாலே பேலன்ஸ். இந்த மாதிரி சிம்பிளான விஷயம் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி கேக்குறாங்கன்னா டிரான்ஸ்லேஷன் ஒரு கேள்வி கேட்கணும். ஃபுல்லா இந்த மாதிரி பேலன்ஸ் டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம், அன்பேலன்ஸ் டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளத்துல நம்ம கேள்வி கேட்டுடலாம். ஒன்னும் கடினம்லாம் கிடையாது. So வந்து இது ஒரு கண்டிஷன். If any value in xp column of the final simplex table is negative. So வந்து இந்த இதுல இருக்கிற காலம் வந்து நெகட்டிவா இருந்ததுன்னா, நெகட்டிவா இருந்தா நீங்க என்ன இன்ஃபர் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்யூஷன் வந்து இன்ஃபீசிபிள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சொல்யூஷனுக்கும் ஒவ்வொரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷன் வந்து நம்ம கண்டிப்பா ரிமெம்பர் பண்ணிக்கணும். அத வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்ம இந்த சொல்யூஷன் தான் வருதுன்றதை அப்ரிஷியேட் பண்ணணும். சரியா? என்ன கண்டிஷனுக்கு என்ன சொல்யூஷன் வரும் அப்படின்றது தெரியும். யூ ஹேவ் டு டேப்லேட் அன்பவுண்டட் சொல்யூஷனுக்கு என்ன வரும், இன்ஃபீசிபிள் சொல்யூஷனுக்கு என்ன வரும், ஆப்டிமல் சொல்யூஷனுக்கு என்ன வரும் அப்படின்றது டேப்லேட் பண்ணணும். டேப்லேட் பண்ணி கம்பேரிட்டிவ் மெத்தடாலஜில கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. இப்ப நம்ம அடுத்த क्वेश्चन வந்து சூப்பரான क्वेश्चन பாக்குறோம். லிமிட்டேஷன் ஆஃப் எல்பி மாடல். எல்பி மாடல் அப்படினா லீனியர் புரோகிராமிங் மாடல் சொல்லுவாங்க. அதோட லிமிட்டேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது லீனியர் புரோகிராமிங். நம்ம டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து இரண்டு வகைப்படும். எப்பவுமே நம்ம ஒரு ப்ராப்ளத்தை சந்திக்கிறோம்னா லீனியர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் லீனியர் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. லீனியர் ப்ராப்ளம்னா கொஞ்சம் ஈஸியான ப்ராப்ளம், நான் லீனியர் ப்ராப்ளம்னா அதுக்கும் மேல. அப்ப அதை சால்வ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். சோ நம்ம எப்பவுமே வந்து நமக்கு பேசிக்கா ரிலேஷன்ஷிப் among the decision variables லீனியர். எல்பி மாடல்ல லீனியர் மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். டிசிஷன் வேரியபிள் வந்து உள்ள ரிலேஷன் வந்து லீனியரா இருக்கும். நான் லீனியர் ரிலேஷன்ல இருக்கான் அவனுக்கு வந்து நீ வந்து டிசிஷன் வேரியபிள் நான் லீனியரா இருந்தா இது எல்பி மாடல்ல சால்வ் பண்ணுனா முடியாது. நம்ம கெஞ்சி கெஞ்சி போய் கேட்டாலும் ஐயா கொஞ்சம் நீங்க பண்ணி கொடுங்க, இந்த டிசிஷன் வேரியபிள் நான் லீனியரா இருக்கு, எனக்கு எல்பி மாடல் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிங்க அப்படின்னா முடியாது. No guarantee to get the integer valued solution. நமக்கு சொல்யூஷன் வந்து இன்டிஜர் வேல்யூவா தான் கிடைக்கும் அப்படின்றதும் கேரண்டி கிடையாது. சரியா? நான் லீனியர் பண்ண முடியாது, இன்டிஜர் வேல்யூ சொல்யூஷன் கிடைக்கும் கேரண்டி கிடையாது. நோ கன்சிடரேஷன் ஆஃப் டைம் அண்ட் அன்சர்டனிட்டி. சோ அங்க வந்து நேரத்தையும் எஃபெக்ட் ஆஃப் டைமையும் எடுத்துக்க மாட்டோம், அன்சர்டனிட்டியும் எடுத்துக்க மாட்டோம். சோ நேரத்தை சார்ந்து இருக்காது, அன்சர்டனிட்டி சார்ந்து இருக்காது. சோ இது மூணுமே வந்து இப்ப நம்ம கேக்குறோம், நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு எல்பி மாடலோட லிமிடேஷன் பார்க்க போறோம். அங்க வந்து நான் லீனியர் டிசிஷன் வேரியபிள் நம்ம இது பண்ண முடியாது, இன்டிஜர் வேல்யூ சொல்யூஷன் வந்து கிடைக்கும்ன்ற கேரண்டி கிடையாது, டைம் அண்ட் அன்சர்டனிட்டி வந்து எஃபெக்ட் ஆஃப் டைம் அன்சர்டனிட்டியும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் இது மூணுமே சேர்ந்தது தான் வந்து எல்பி ப்ராப்ளத்தோட டிஸ்அட்வான்டேஜ். சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், குட்டி குட்டியா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இதுதான். ஒரு எல்பி மாடல்னா அது லீனியரா தான் இருக்கும், லீனியரா இருந்தா மட்டும் தான் யூஸ் பண்ணணும், நான் லீனியர். ஏன்னா அது பேரே வந்து லீனியர் ப்ரோக்ராம். சோ இன்டிஜர் வேல்யூ சொல்யூஷன் வந்து கிடைக்காது. இது அன்சர்டனிட்டியை நம்ம இது பண்ண மாட்டோம், டைமை கன்சிடர் பண்ண மாட்டோம் தெரிஞ்சுக்கணும். சோ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா which of the following is not a characteristics of not a characteristics of LP model அப்படின்றாங்க. இப்ப நமக்கு என்ன இருக்குன்னா என்னெல்லாம் இருக்கும், ஒரு எல்பி மாடல்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ற விஷயம் தெரியும். எல்பி மாடல்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிசிஷன் வேரியபிள் இருக்கும். டிசிஷன் வேரியபிள் எப்படி இருக்கணும் அப்படின்னா அது நான் நெகட்டிவிட்டி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியாகும். ஃபர்ஸ்ட் எல்பிபி மாடல்ல டிசிஷன் வேரியபிள் இருக்கும், டிசிஷன் வேரியபிள் வந்து கண்டிப்பா அது நான் நெகட்டிவிட்டி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கும் அப்படின்னு தெரியும்.
ரெண்டாவது ரிசோர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் வந்து லிமிட்டடா இருக்கும். ரிசோர்ஸ் வந்து இவ்வளவுதான் அப்படின்ற லிமிட் இருக்கும். ரிசோர்ஸ்க்கு ஒரு அளவு தேவை இருக்கும். அளவு வந்து இல்லைன்னா நம்ம எல்பி மாடல்ல சால்வ் பண்ண முடியாது. அன்லிமிட்டெட் ரிசோர்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணா நம்மளால அளவு சால்வ் பண்ண முடியாது. எல்பி மாடல்ல சால்வ் பண்ண முடியாது. அப்புறம் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது மேக்ஸிமேஷன் டைப் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. மேக்ஸிமேஷனும் போலாம், நம்ம மினிமைசேஷனும் ரெண்டு இது வந்து கம்பல்ஷன் கிடையாது. இது இப்படிதான் இருக்கணும்ன்றது கம்பல்ஷன் கிடையாது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நாட் கொஸ்டின் வந்து வரும்போது நீங்க நல்ல ஒரு அலர்ட் ஆகணும். எக்ஸாம்ல இந்த படிக்கும்போது நாட் மட்டும் கணக்கு தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், எது which are following is a character LP மாடல்னா டக்குனு போட்டு லிமிட் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்சஸ். சில பேர் லிமிட் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸ் ஞாபகம் வச்சுப்பாங்க, அவங்க சிஏ போட்டுருவாங்க. சில பேர் நான் நெகட்டிவிட்டி கண்டிஷன் டிசிஷன் போடுவாங்க, அவங்க டிஏ போட்டுருவாங்க. சில பேர் ஆல்ரெடி கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஏ போட்டுருவாங்க. அப்ப 3 போட்டாலும் தப்பு தான். எப்ப நாட்டு தெரியலையோ, நாட்டு தெரியலன்னா 3மே தப்பாயிடும் அப்படின்னு சரியா? ஓகே, இப்போ இந்த செஷன் வந்து இதோட முடிச்சுப்போம். அடுத்த செஷன்ல வந்து அடுத்த லிங்க்ல மீட் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ். Thank you, sir. Thank you. நெக்ஸ்ட் செஷன் வந்து நியூ லிங்க் போடுறேன், அதுல ஜாயின் பண்ணுங்க. Thank you champions. Okay, sir. Thank you.